ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமேன். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, மறுபடியும் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உம்முடைய தேவ ஆலயத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து ஆவியோடும் உம்மையோடும் உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரும் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய ஜீவனுக்காக நன்றி. இந்த ஜீவனை கொண்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் வாரும் ஆண்டவரே. உம்முடைய நிறைவான இடத்தை எங்கள் மத்தியிலே நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு சுத்திகரியும் தூய ஆவியே பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு சுத்திகரியும் தூய ஆவியே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்தன் உதடுகள் இன்று தொடுமே ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்தன் உதடுகள் இன்று தொடுமே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா அக்கினியின் நாவுகள் ஈரங்கட்டுமே வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட அக்கினியின் நாவுகள் ஈரங்கட்டுமே வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே அப்பா ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாசக்காற்றே என்னை உயிர்ப்பியுமே ரூவாக்காற்றே ரூவாக்காற்றே சுவாசக்காற்றே என்னை உயிர்ப்பியுமே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே உன்னுடைய வல்லமையை ஊற்றுவீராக எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும் வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும் என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்னை காண்பவரே ஸ்தோத்திரம் என்னை காப்பவரே ஸ்தோத்திரம் என்னை காண்பவரே ஸ்தோத்திரம் என்னை காப்பவரே ஸ்தோத்திரம் பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம் பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். Hallelujah.
பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கே மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவரை என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். Oh Jesus, blessing and honor, glory and power to your name. துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம், பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. அப்பா, உமக்கே எல்லாம் மகிமை செலுத்துகிறேன். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் ஜீவன் தந்தவரே, எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்குமர நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்குமர நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. எஸ் லார்ட், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும்.
நான் கர்த்தருக்குள் நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புதா, இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், பாதையெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை, நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். நம்புவேன் என்னை ஒருவரை. உம்மை மாத்திரமே நம்புவேன் என்னை ஒருவரை. உம்மை மாத்திரமே
வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. 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 ஆமென். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah.
ஜெபிப்போம். இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கையில் பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் எழுதப்பட்ட வார்த்தை உம்மால் மாத்திரமே எங்களுக்கு வியாக்கியானம் கூற முடியும். இப்படி இருக்க இந்த நாளிலே, இந்த லென்த்து நாட்களிலே சுவாமி, நாங்கள் தியானித்து வருகின்ற கிறிஸ்து இயேசுவின் மன எழுச்சியை குறித்து இந்த நாளும் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் கூட மறுபடியும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுவின் மன எழுச்சியை குறித்து, இந்த நாளிலே இந்த மன எழுச்சி எப்படி தம்முடைய வேதனையிலே வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். As we welcome all of you to this service, we continue to meditate on the word during this Lent season, on the passion of Christ. And this morning we are going to look together Christ's passion in pain. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Mark chapter 15 verse 34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்ஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். At the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eloi, Eloi, lama sabachthani, which is translated, My God, why have you forsaken me? இந்த வார்த்தை இயேசுவானவர் எரேமியா மொழியிலே அவர் பேசுகிறார். Jesus is uttering these words in the Aramaic language, which is synonymous to the Hebrew language. இயேசுனுடைய இந்த பாடுகளிலே ஆக கீழான ஒரு கட்டம் இந்த வார்த்தைகள். The utterance of Christ in his passion at this point of time seems to be the lowest point, with some theological questions upon the crucifixion. ஆக இந்த சூழ்நிலையிலே ஒரு பயங்கரமான ஒரு இருள் அந்த இடம் முழுவதிலும் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே அவர் இந்த வார்த்தையை கூறுகிறார். உங்களுக்கு நான் முன்பு சொன்னதை போல இயேசுவானவர் குறைந்தது 6 மணி நேரம் சிலுவையிலே இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த வேதனையை சகித்து கொண்டார். சிலர் அவருக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த வியாகுலங்கள், சிலர் 6 மணி நேரம் கூட அவர்கள் சகிக்க முடியாது, அவர்கள் மாண்டு போயிருப்பார்கள். Those if anyone had gone through the same treatment as Jesus on the cross, they would have died earlier. And he had lost blood even before the crucifixion. இயேசுவானவர் சிலுவையிலே அறிவதற்கு முன்பதாகவே அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் ஓடியதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த சூழ்நிலையில், அந்த தேசத்தில் இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட நேரத்தில் இந்த இருள் உண்டானது என்று பார்க்கிற சூழ்நிலை. இந்த இருள் என்றால் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். There was a glooming darkness over the land for 3 hours. The sun stopped shining. Luke 23:44 and 45. லூக்கா 23, 44, 45ஆம் வசனத்தில் இந்த இருள் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் அவங்க சொல்கிறாங்க, இந்த கர்ஹனா, some people say that this darkness was actually an eclipse of the sun. When we have eclipse, suddenly it's a bit darkened. It doesn't matter. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது, இந்த இருளுக்கு அர்த்தம் மனுஷன்
நம்முடைய பாவத்தினாலே தேவனை விட்டு தூரமாய் போகின்ற ஒரு ஆத்மீக பிரிவை காட்டுகிறது. இட் வாஸ் அ moral darkness, fallout of man's depraved condition, having fallen out from the favor of God. தேவனுடைய பிரியத்திலிருந்து அவர்கள் பிரிந்து போன ஒரு சூழ்நிலையில் இந்த இருள் அதற்கு ஒரு அர்த்தமாய் இருந்தது. இரண்டாவது, இந்த இருள் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு அடையாளமாய் இருந்தது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். In Joel 2:31 we find fulfillment of prophecy as a sign of this darkness over the land. And the verse says, the sun will be turned to darkness and the moon to blood before the coming of the great dreadful day of the Lord, or judgment. அந்த நாளிலே யோவேல் சொல்லுகிறார், அந்த நாளிலே சூரியன் இருளாக மாறும், அதே சமயத்தில் சந்திரன் இரத்தம் போல காணப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதற்கு இந்த இருள் ஒரு அடையாளமாய் இருந்தது. அவருடைய நியாய தீர்ப்பு அதற்கு அடையாளம். மூன்றாவது, இந்த இருள் ஒரு ராஜா மரிக்க போகிறார் என்றால் இந்த இருள் ஒரு அடையாளமாக இருக்கும். Thirdly, darkness represented the impending death of a king. If a king of Israel or Judah was going to die, there seemed to be a sense of darkness over the land. Again, it may be a moral darkness. It may not be a physical darkness. இங்கே இயேசுவானவர், அவர் பாருங்க, இயேசுவானவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா. ராஜாவாகிய இயேசு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் சாக போகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இருள் தோன்றியது என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது, இந்த இருளுக்கு அடையாளம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடூரமாய் இந்த மக்கள் நடத்துவதை குறித்து அதை குறித்து அவர் கோபத்தை வெளிப்படுத்தும்படி அதற்கு அடையாளமாக அந்த இருள் தோன்றியது. The Father was angry at how his only begotten Son was treated by the people, the cruel manner in which he was crucified and punished. Isaiah 13:10 following. The Lord says, I will punish the world for its evil, the wicked for their sins. ஏசாயா 13:10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தை தங்களுடைய தீமைக்காக நான் தண்டிப்பேன், அவர்கள் பாவங்களை குறித்து நான் அவர்களை விசாரிப்பேன் என்கிற தேவனுடைய கோபம் வெளிப்படுத்துவதை குறித்து அந்த இருள் ஒரு அடையாளமாய் இருந்தது. ஐந்தாவது, இந்த இருளுக்கு அடையாளம் உலகத்தில் காணப்படுகிற பாவத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினி தங்கியது என்பதற்கு இந்த இருளின் அடையாளம். இயேசுவானவர் இந்த உலகத்தின் பாவத்தை தம்முடைய தோளில் சுமந்து கொண்டிருப்பதை குறித்து, இந்த அதாவது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியானவரை குறித்து, அவர் அந்த பாவத்தை சுமந்து கொடுக்கிற தருவாயிலே அந்த பாவத்தின் மேல் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். இருளுக்கு அடையாளம். The other significance of the understanding of darkness is God was judging the world for its sin. And it so happens, as in Scripture, the sin is now being borne by the Lamb of God, His own Son. God showed His wrath upon the sin of the people. இப்போ இயேசுவானவர் மிகுந்த உரைத்த சத்தத்தில் அவர் அங்கே ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். Jesus was crying with a loud voice. Remember, he was full of pain, agony,
and it was driving him to so much of pain within himself. அவர் அதிகமாய் வேதனையான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் கொஞ்சமாய் தம்முடைய உயிர் போய் கொண்டிருக்கிற தருவாயில் இருக்கிற பலத்தை அவர் சேர்த்து உரைத்த சத்தத்துடைய அவர் கூறுகிறார் அல்லது உரைக்கிறார், ஏலோய் ஏலோய் என்றால் என் தேவனே என் தேவனே என்று அர்த்தம். Eloi, Eloi means my God, is a prophetic quote from Psalm 22 verse 1, prediction of the crucifixion. இந்த வசனம் பிரியமானவர்களே 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிறது. இது தீர்க்க தரிசனமாய் நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த சங்கீதக்காரன் அந்த 22ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது தம்முடைய வேதனை, தம்முடைய பாடுகள், தம்முடைய சோதனை குறித்து அவர் தேவனிடத்தில் கதறுகிறார். As I always teach you, that prophecy when applied or when we are applying the Old Testament in the New Testament, we must always look at the context in which it was written. Now Psalm 22 was written by a psalmist, and he had his own pains, he had his own agonies, he had his own difficulties, and therefore in his own experience he cries out to God, my God, why have you left me? தம்முடைய வேதனை மனதில் வைத்து அவர் கதறுகிறார். இந்த வசனத்தை இயேசுவானவர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த வசனம் இப்பொழுது நம்முடைய பார்வையிலே தீர்க்க தரிசனமாய் நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் இவர் எலியா வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய இந்த யூத கலாச்சாரத்தில் ஒரு நாள் எலியா நியாயம் தீர்க்க வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர் இருந்தார்கள். Some of them who were there, they thought that Elijah had come. You know, in the Jewish annals, they believe that Elijah will come to judge on the last day. This is the only time where Jesus addresses God as God. At other times, he always addressed him as Father. இந்த இடத்துல மாத்திரம்தான் பிரியமானவர்களே இயேசுவானவர் பிதாவானவரை பிதா என்று அழைக்காதபடி தேவனே என்று அழைக்கிறார். அண்ட் அவர் எப்பொழுதுமே தம்முடைய பிதாவானவரை பிதா என்று அழைக்கும் பொழுது அது ஒரு நெருங்கிய உறவை காட்டுகிறது. நம்முடைய சாதாரண உறவிலே கூட பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை பார்த்து அப்பா அல்லது டேடி தகப்பனே என்று கூப்பிடும் பொழுது அந்த பிள்ளைக்கும் இந்த தகப்பனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவு. It talks about an intimacy, a close relationship between the Son, Jesus, and the Father as two persons, yet one in the Trinity. ஆக நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவர் தேவனே என்று கூப்பிடும்போது எந்த விதத்திலும் அவர் பிதாவானவரை கீழ்மையாய் பார்க்கவில்லை. It doesn't mean that when Jesus called his Father as God, that was something to feel that he did not respect the Father. He trusted the Father, but the intimacy seems to have broken. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பிதாவானவரை அவர் நம்பினாரோ விசுவாசித்தாரோ அவர்களுக்குள்ளே ஒரு உறவு இருந்ததோ, ஆனால் இந்த சூழ்நிலையில் பிரியமானவர்களே அந்த நெருங்கிய உறவு ஒரு விதத்தில் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். And there seems to be loss of contact. He no longer felt the presence of the Father with him. பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம் பிதாவானவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உறவை குறித்து இயேசுவானவர் அடிக்கடி பேசுவார். Jesus always referred to the presence of the Father with him in his discourses in the Gospels. But now that presence seems to be not there. இப்போ பிதாவானவர்
எப்போதும் இயேசுவோடு இருக்கிறவர் இப்போ அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கம்ப்ளீட்லி forsaken, முழுமையாய் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல. இட்ஸ் லைக் டிஸ்கனெக்டிங் அவர் அசோசியேஷன் வித் தி அதர் பர்சன். அப்படி என்றால் வெட்டப்பட்ட உறவு, வெட்டப்பட்ட ஒரு உறவு, அபண்டன் டிசர்ட், விட்டு ஓடிய ஒரு உறவை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் முற்றும் முழுவதுமாய் தம்முடைய பிதாவினிடத்திலிருந்து வேரோடு வெட்டப்பட்டார், பாதிக்கப்பட்டார் என்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இட் வாஸ் அ cry of desolation because he was separated from the Father. It's like a child searching for his or her father in her moment of anguish, pain and desolation. ஒரு பிள்ளை தம்முடைய தகப்பனோடு இருக்கிற சூழ்நிலையில் திடீரென்று தம்முடைய தகப்பன் அங்கே இல்லை என்றால் அது துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு அந்த பிள்ளை தகப்பனை தேடுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படியானால் ஏன் பிதாவானவர் தம்முடைய குமாரனை விட்டு விலகுகிறார்? Why did the Father leave or separate himself from the Son? Isaiah 59:2. ஏசாயா 59:2 நாம் வாசிக்கிறோம். It says here, your iniquities have separated you from your God. Your sins have hidden his face from you so that he will not hear. உன்னுடைய பாவங்கள் உன்னிடத்திலிருந்து அவரை பிரித்தது என்று பார்க்கிறோம். இப்பொழுது நீ என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அவர் கேட்க மாட்டார் என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. Not that the Father hated the Son, but because of the sin which became an obstacle, because of the sin that he was bearing on behalf of the world, that sin made the Father to be separated from the world. பிதாவானவர் தம்முடைய குமாரனை வெறுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது குமாரன் உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலே, ஏசாயா 59:2 நாம் வாசித்த போது, உங்கள் பாவங்கள் உங்களிடத்திலிருந்து என்னை பிரித்தது என்று சொன்னது போல, இயேசுவானவர் சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தினால ஒரு வகையில் பிதாவானவர் இயேசுவை விட்டு அந்த பாவத்தை அவர் சுமக்கிற காரணத்தினாலே பிரிந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, தேவன் கிட்டே வரவும் முடியாது. God is so righteous and holy. The Bible says without God, without holiness, we cannot perceive or approach God. And therefore we find ourselves that it is our sins which has separated us from the love of God. நம்முடைய பாவங்கள் தான் பிரியமானவர்களே நம்மை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே நாம் எப்பொழுது பிதாவோடு தேவனோடு உறவு கொள்ள முடியாது, அந்யூன்யம் கொள்ள முடியாது. ஏனென்றால் பாவமே அதற்கு தடையாய் வந்தபடியினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். இயேசுவானவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், அவர் நமக்காக பாவமானார். நமக்காக அவர் பாவமானபடினால் இப்பொழுது நாம் தேவனுக்குள் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5 verse 21. Jesus became sin for us. He became the sacrifice for sin for us. And because of that, we have now become the righteousness of God. இயேசுவானவர் பலியானபடியினால் நாம் தேவனுடைய நீதியை தரித்து கொள்ள முடிகிறது என்று பார்க்கிறோம். அப்போ பிதாவானவர் இது நிமித்தம் குமாரனை விட்டு விலகி இருக்கிற ஒரு சம்பவத்தை போல் பார்க்கிறோம். இயேசுவானவருக்கு தெரியும் அவர் சிலுவையின் பாதையிலே
சிலுவையின் பாடுகள் பாதையிலே அவர் செல்லும் பொழுது நிச்சயமாய் அந்த பாதை, அந்த அனுபவம் அவரையும் பிதாவானவரையும் பிரிக்கும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். Jesus knows that the way of the cross, the experience of bearing the cross to Calvary, will definitely separate him from the Father. And yet Jesus had prayed, in Luke 22 verse 42, when he prays in the Garden of Garden of Gethsemane, he says, "Not my will be done, but yours be done." அவருக்கு நன்றாய் தெரிந்தபடினால் தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரத்தை எடுத்து போடும், இருந்தாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு வகையில் இந்த சிலுவையின் பாதையில் அவர் செல்லும் பொழுது அவருக்கு தெளிவாய் தெரியும், பிதாவின் சித்தத்தில் குமாரனை அவர் விட்டு விலகுவார் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் பிதாவோடு நித்திய காலமாய் இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர். We all know from scriptures that Jesus coexisted with the Father and the Holy Spirit from eternity to eternity. And now because the Father's focus was on the judgment of sin, Jesus is bearing, he has to be separated. நாம் முன்ன சொன்னதே போல தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினால், பரிசுத்தத்துக்கு எதிராய் வருகிற பாவத்தை தேவன் தண்டிக்கிறபடினால், அந்த பாவம் இயேசுவானவர் சுமக்கிறபடினால், இதோ நித்திய காலமாய் பிதாவோடு இருந்த மகனை, குமாரனை ஆண்டவர் சற்று ஒதுக்கி வைத்தார் என்கிற ஒரு காட்சி நமக்கு வருகிறது. ஆக நம்முடைய பாவம் ஒரு விதத்தில் பிதாவானவரையும் குமாரனானவரையும் எதிரிகளை போல முகமுகமாய் சந்திக்க செய்கிறது. Our sins, I see it as a scenery. Our sins have gone to the extent of pitting the Father against the Son, because God was judging the sin that Jesus was carrying. It seems as though the Father and the Son were pitted against each other as enemies. And it seems the Father has turned away his face from the Son. அதனால்தான் இயேசுவானவர் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பிதாவானவர் தம்முடைய அன்பை குமாரனிடத்தில் வைத்து, அந்த அன்புதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்கல் அடைவதற்கு அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. So much so that their love is revealed to us. The Father loved the Son. The Son loved to give the forgiveness of sins to people. The Bible says, God so loved the world. தேவன் உலகத்தை முழுமையாய் நேசித்தார். இங்கே உலகம் என்று சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் என்று பார்க்கும் பொழுது, ஆக முடிவாய் நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் தியாகமுள்ள அன்பு தம்முடைய மரணத்தில் வெளிப்பட்டது எந்த ஒரு விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. We cannot compare the sacrificial love of Jesus Christ shown to us on the cross to an extent that the Father seems to have forsaken the Son. அந்த அளவுக்கு இயேசுவானவர் நம்மை நேசித்தார். ஆனால் அந்த நேசம், பிதாவின் நேசம் குமாரில் இருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை நேசித்திருக்கிறபடினால்தான் தம்முடைய குமாரனை கொடுத்தார், தம்முடைய குமாரனை ஒதுக்கி வைத்தார், தம்முடைய குமாரனை அவர் தள்ளி வைத்தார். ஆக அந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் நாமும் அவரை நேசிக்கும்படி மறுமொழி கொடுக்கிறவர்களாக இருக்கும். இது விலையேற பெற்ற ஒரு அன்பு. இந்த அன்பு தான் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் மன எழுச்சி,
தம்முடைய வேதனையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. And we want to respond to this costly love of God through His Son, the passion of Christ through His sufferings, that as much He loves us, come people of God, let us love God through Jesus. Hallelujah. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, வேதனையின் மூலம் கிறிஸ்து இயேசுவின் மன எழுச்சி எப்படி வெளிப்பட்டது என்பதை குறித்து எனக்காக, எங்களுக்காக, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நாங்கள் மறுபடியும் பிதாவோடு ஒப்புரவாக்குதல் அடைவதற்கு, பிதாவின் நேசம் குமாரன் மூலமாய் வெளிப்பட்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒரு விதத்தில் வெறுக்கிற அளவுக்கு, தள்ளி வைக்கிற அளவுக்கு எங்களை நேசித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கும்போது உண்மை நாங்கள் மறுமொழியாய் நேசிக்காமல், நன்றி உள்ளவர்களாய் காணப்படாமல் இருக்க முடியாது ராஜா. உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய வேதனையின் மூலமாய் உம்முடைய மன எழுச்சியை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. கடனாளிகளாய், கடமைப்பட்டு உள்ளவர்களாய், உமக்கு மறுமொழி கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீரை ஒருபோதும் எங்களை கைவிடது இல்லை ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள், பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து ஜெபிப்போம். சேனைகள் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசன் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாக இந்த பரிசுத்த நற்கனலில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமீன். நமக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருசரீரம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். நாம் இந்த அப்பத்தை சாப்பிடுவோம். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிக்கும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய திரு ரத்தம், என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை நினைவு கூறும்படி இதை செய்க என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். வழியாகிய இயேசு, சத்தியமாகிய இயேசு, மெய் வாழ்வுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே ஆழமான அருமையான அர்த்தம் நிறைந்த ஆசீர்வாதமாய் தங்கும்படி எழுந்து அன்பு நேசரோடு செல்லுங்கள். ஆமென். நீ ஐந்த ஊற்று
ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் வேதனையின் மூலமாய் கிறிஸ்து இயேசு தம்முடைய மன எழுச்சி நமக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மை நேசிப்பதைப் போல நாமும் அவரை நேசிக்கத்தக்க திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Hallelujah. God bless you. Amen. 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 சேர்ந்து பாடுவோம் ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தகப்பன்னல்லவோ நீ கேட்டால் பாம்பை தருவீரோ. தகப்பன்னும் இடம் தயவொன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசை, தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு
கைகளை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். அறிந்திருக்கின்றீர் பலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறேன். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர். அடிப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டே, வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டே, வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்று அறிந்த